எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் மாஸ்டர். என்ன வாய் தான் நல்லா இருக்கிறோம்னு சொல்லுது, ஆனா முகம் அப்படி ஒண்ணும் தெரியலையே. பிள்ளைங்களை குறித்து தான் மாஸ்டர் கவலையா இருக்கிறேன். பிள்ளைகளை குறிச்சு கவலையா? ஏன், என்ன கவலை? பையன் படிக்க மாட்டேங்கிறான், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக கவலைப்படுறீங்களா? இந்த அம்மா மாதிரிதான் நீங்களும் ரொம்ப கவலைப்படுறீங்க இல்ல, பிள்ளைங்க வாழ்க்கை குறிச்சு. பொன் பிள்ளைய படிக்க மாட்டேறான், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், பிள்ளை வாழ்க்கையில நல்ல சமாதானம் கிடைக்கணும், பிள்ளை துன்மார்க்கமா திரியிறான், கோவப்படுறான், சண்டை போடுறான், நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், பொம்பளை பிள்ளை அடங்கவே மாட்டுது, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி நீங்க அங்கலாய்க்கிறீங்கல்ல, நீங்க கவலைப்படுறீங்கல்ல. என் பிள்ளைங்க மட்டும் நல்லா ஆயிட்டானா நான் சந்தோஷமா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்றீங்கல்ல. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி. நீங்க பெற்றோராய நீங்க தேவ சமூகத்துல, ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதிச்சிருங்கப்பா நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற தோல்வி எல்லாம் மாறும், அவங்க குணங்கள் எல்லாம் மாறும், நல்லா இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க. நீங்க எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படியே ஆப்போசிட்டா ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை மாத்துவார். நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா உங்க பிள்ளைங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீங்களே, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவீராக. எந்த காரியத்துக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து அவர்களை வாழ வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உண்டாயிருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வாதமா வாழ வைக்கிற கர்த்தர் உங்களோடு. God bless you.